வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். கள்ளக்குறிச்சியில் நடந்த துயரமான சம்பவம் நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சட்டமன்றத்தில் அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் நடத்துகிற அரசியலையும் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த பிரச்சனை குறித்து சட்டமன்றத்திலே விவாதிப்பதற்கு சட்டசபை தயாராக இருந்தது. சபாநாயகரும் அனுமதித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இதை விவாதிக்க வேண்டும் என்று கூறி சட்டசபையில் இருந்து உள்ளே அமளி செய்து முதலமைச்சர் விலக வேண்டும் என்ற பதாகையை உயர்த்தி காட்டி பிறகு காவலர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பத்திரிகைகளில் செய்திகளாக மாற்றிக்கொண்டார்கள். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விட்டுத்தான் இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சட்டசபையில் பல மரபுகள் பின்பற்றப்படும் வருகின்றன. அதில் முக்கியமான ஒன்று கேள்வி நேரம் என்பதாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதியினுடைய உறுப்பினர் கேள்வி நேரத்தின் போது பிரச்சனையை ஏற்கனவே அரசுக்கு மனுவாக கொடுக்கிறார். அரசு அது சார்ந்த விவரங்களை சேகரித்து அமைச்சர் வழியாக சட்டசபையிலே பதிலாக அளிக்கப்படுகிறது. ஆக தொகுதி சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே இருக்கின்ற இணைப்பு பாலமாக உள்ள மரபுதான் இந்த கேள்வி நேரம் என்பதாகும். எனவே சட்டமன்றத்தினுடைய மரபுகளில் இது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த கேள்வி நேரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மக்களுடைய உரிமைகளை மறுக்கின்ற, அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற ஒரு கோரிக்கை என்பதை நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். அந்த துரோகத்தை செய்துவிட்டுத்தான் இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று இப்போது எடப்பாடி பழனிசாமி, அதுவும் முதலமைச்சராக இருந்த ஒருவர், இப்படி அடாவடி அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சட்டசபையிலே பல்வேறு மரபுகள் இருக்கிறது. ஒத்திவைப்பு தீர்மானம், 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் அறிக்கை வாசித்தல், கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒழுங்கு பிரச்சனை என்று பல மரபுகள் சட்டமன்றத்திலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒரு உறுப்பினர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை குறித்து எழுப்புகிறார் என்று சொன்னால் துறை சார்ந்த அமைச்சர் அதற்கு பதிலளிக்கிறார். உறுப்பினர் அது குறித்து சந்தேகங்களை கேட்கிறார். பிறகு அமைச்சர் பதிலளிக்கிறார். அது கவன ஈர்ப்பு தீர்மானம். ஒத்திவைப்பு தீர்மானம் சில குறிப்பிட்ட முக்கிய நிகழ்வுகளின் அடிப்படையில் சட்டசபையில் முன்கூட்டியே சபாநாயகருக்கு உறுப்பினரால் அளிக்கப்பட்டு சபையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பிரச்சனை குறித்து சபையிலே விவாதம் நடக்கிறது. அதில் பல்வேறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். பிறகு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அதற்கு பிறகு ஒத்திவைப்பு தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது என்று கூறி அவைத்தலைவர் சபை மரபுகளை, சபை நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்துவார். இது ஒரு மரபு. மூன்றாவது, ஒழுங்கு பிரச்சனை, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்புவார்கள். அவ்வப்போது எழுப்புகின்ற சந்தேகங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பதும் அதற்கு விளக்கங்கள் அளிப்பதும் சபையின் மற்றொரு மரபு. எல்லாவற்றையும் விட 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் அறிக்கை வாசிக்கிற ஒரு மரபும் இருக்கிறது. இந்த 110வது விதியின் கீழ் அறிக்கை வாசிக்கப்பட்டால் அது குறித்து எந்த கேள்வி கேட்க முடியாது, விவாதங்கள் நடத்த முடியாது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த சில பிரச்சனைகளுக்காக இது பின்பற்றப்படுகிற ஒரு மரபாக இருந்தது. ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் இந்த 110வது மரபின் கீழ் அறிக்கை வாசித்தல் என்ற ஒன்றை மட்டுமே பின்பற்றி வந்தார். வேறு எந்த மரபையும் அவர் பின்பற்றவில்லை. தான் சட்டசபையிலே ஒரு அறிக்கையை வாசிப்பேன், அது வாதத்திற்கு உள்ளாக்கக்கூடாது, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஜனநாயக மறுப்பின் காரணமாக 110வது விதி ஒன்றை மட்டுமே ஜெயலலிதா பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான அறிவிப்புகளை செய்தார். அவை பாதிக்கு மேல் நிறைவேற்றப்படாத அறிவிப்புகளாகவே மாறிப்போயின என்பது கடந்த காலத்தினுடைய வரலாறு. இப்போது சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செழித்து வழங்குவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சிகளிலே சட்டசபை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. முதல் நாள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வெளியே அமளி செய்த போது அவர்களை ஒரு நாள் சபைக்கு வரக்கூடாது என்று சபாநாயகர் அறிவித்தவுடன் தமிழக முதலமைச்சர் இல்லை, மீண்டும் அவர்களை அவைக்குள் அனுமதிக்க வேண்டும், விவாதத்தில் பங்கேற்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க முடிவை சபாநாயகர் மாற்றினார். ஆனால் அதிமுக அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதற்கு பிறகு நேற்று கூட சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவரை பற்றி பயன்படுத்திய ஒரு வார்த்தையை, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று அமைச்சர் நேரு சுட்டிக்காட்டியதுடன் சபாநாயகர் அதை திருத்திக் கொண்டு அதற்காக வருத்தம் தெரிவித்து அவை குறிப்பிலிருந்தும் நீக்கினார். இவைகளெல்லாம் கடந்த காலத்தில் சட்டசபையில் பார்க்க முடியாத ஒரு ஜனநாயக மரபுகள். இவ்வளவுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு விஷசாராய சாவு என்பது கடந்த காலத்தில் எழுந்ததே இல்லை என்ற ஒரு பொய்யை தொலைக்காட்சி வாதங்களில் அதிமுகவினர் கூறி வந்தார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஏராளமான சாவுகள் எழுந்திருக்கின்றன என்று பட்டியல் பூட்டி காட்டுவதற்கு பிறகு இப்போது அது பற்றி பேசவில்லை. பிறகு சிகிச்சைக்கு உரிய மருந்துகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி பேசினார். அரசு சார்பில் அது மறுத்தப்பட்டது. பத்திரிகையாளர்களிடமே அந்த மருந்துகள் எடுத்து காட்டப்பட்டன. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவர் நேற்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துவிட்டு அளித்த ஒரு பேட்டியில் மிக உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்று அவர் அளித்திருக்கிற பதிலே
எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு சரியான பதில் என்று நாம் கூற முடியும். இப்போது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்ற நேரத்தில் இதில் சிபிஐ நடவடிக்கை கோரிக்கைக்கு என்ன கேள்வி வந்தது, என்ன அவசியம் வந்தது என்ற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்தார் எடப்பாடி பழனிசாமி என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு உயர்நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரணைக்கு நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்கி வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்ற வரலாறையும் நாம் இப்போது சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற இந்த உறுதியான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சாவுகள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். கடந்த காலத்தில் விஷச்சாவு மரணங்கள் நடந்தபோது இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பது பற்றி எந்த கவலையும் கடந்த கால ஆட்சிகள் எடுத்தது இல்லை. இப்படிப்பட்ட ஆணையங்கள் நியமித்ததும் இல்லை. ஆனால் இவையெல்லாம் சமூக நலன் கருதி எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் என்றாலும் கூட அரசியல் நடத்த வேண்டும் என்பதற்காக அடாவடித்தனமான அரசியலை நடத்தி கொண்டிருப்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நிச்சயம் இந்த நாடகத்தை ஏமாற மாட்டார்கள் என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அனுமதி இல்லாமல் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லி கைதாகின்ற ஒரு நாடகத்தை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். கேள்வி நேரத்திற்கே அவைக்கு வராத ஒரு பிரதமராக மோடி இருந்தார் என்பதும், மணிப்பூரில் ஓராண்டு கலவரத்திற்கு பிறகு பற்றி எரிந்த நிலையிலும் அதை திரும்பி பார்க்காத பிரதமர் மோடி என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அதிமுகவும் பாஜகவும் நடத்துகிற இந்த நாடகங்களில் மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.